உண்மைதானே? அந்த ரசூல் யார் என்றே நமக்கு தெரியாது. அவருடைய வரலாற்றை நம்மில் படித்தவர்கள் எத்துணை பேர்? எத்துணை பேர்? ரசூல் எப்போது பிறந்தார்கள் எத்துணை பேருக்கு தெரியும்? ரசூலுக்கு எத்துணை மனைவிமார்கள், அவர்களுடைய பெயர் என்ன எத்துணை பேருக்கு தெரியும்? அவர்களுடைய பிள்ளைகள் யார், அவர்களுடைய பெயர்கள் என்ன, அவர்களுக்கு எத்துணை ஆண் குழந்தைகள், எத்துணை பெண் குழந்தைகள், அவர்கள் நபித்தோழர்களில் உயரமான அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் யார், எத்துணை போர்க்களங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சந்தித்தார்கள், மக்காவில் அவர்கள் சந்தித்த இன்னல்கள் என்ன, மதீனாவில் அவர்கள் சந்தித்த இன்னல்கள் என்ன, அவர்களுக்கும் அந்த காலத்தில் வாழ்ந்த யூதர்களுக்கும் நஸ்ரானிகளுக்கும் மஜூசிகளுக்கும் இருந்த தொடர்பு என்ன, அவர்களுடைய வாழ்நாள் எப்படி கழிந்தது, அவர்களுடைய அறிவுரைகள் எதை நோக்கி இருந்தது, அவர்களுடைய வாழ்நாள் எப்படி அவர்களுடைய மரணம் வரை கழிந்து கொண்டிருந்தது என்ற செய்திகளில் ஏதாவது ஒன்றை கேட்டால் உலகம் பிரமிப்பாக பார்க்கிறது. உலகம் பிரமிப்பாக பார்க்கிறது. 100 தலைவர்களை பட்டியலிட்ட ஒரு புத்தக ஆசிரியர் சொன்னார், அப்படி ஒரு மனிதர் இந்த உலகத்திலே வாழவே இல்லை. குடும்பத்தோடு ஆட்சியை நிர்வகித்துக் கொண்டு, பொருளாதாரத்தை நிர்வகித்துக் கொண்டு, சமூகத்தை வழிநடத்தி, தோழர்களை வழிநடத்தி, மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் கடமைகள் செய்து, அரசியலை நிர்ணயித்து, ஆட்சியை நிர்ணயித்து, போர்க்களங்களில் கலந்து கொண்டு, சமூகம், அரசியல், குடும்பம் என எல்லா துறைகளிலும் இருந்த ஒரு தலைவரை இவரை போன்று உலகம் காணவில்லை. நான் கிறிஸ்தவன், இயேசுவை பின்பற்றக்கூடியவன், இருந்தாலும் முஹம்மதிற்கு தான் முதலிடம் கொடுக்கிறேன் என் புத்தகத்தில் என்று 100 தலைவர்களுடைய பட்டியலை இட்ட அந்த ஆசிரியர் கூறினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு தலைவரும் மரணித்ததற்கு பிறகு அவரை நினைவுபடுத்த சிலைகள் தேவை, உருவம் தேவை, நினைவு மண்டபங்கள் தேவை. உலகத்தில் எந்த தலைவருடைய முகமும் இல்லாமல் அவர்களுடைய தொண்டர்களும் தோழர்களும் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு தலைவர், நூற்றாண்டுகள் கடந்தாலும் அவருடைய தோற்றம் கூட எப்படி இருக்கும் என்ற கற்பனை இல்லாமல் இந்த உலகத்தின் பெரும்பான்மை ஒரு தலைவரை பின்பற்றுகிறது என்றால், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய சமூகத்திற்கு அந்த கண்ணியம் இல்லையா?